திராவிடம் அப்படின்றதே ஒரு திருட்டு கூட்டம் அப்படின்ற விமர்சனங்களை முன்வைக்கிறாரு. அப்ப இவரோட கோபம் அப்படின்றது இங்க இத்தனை வருடம் ஆண்டுட்டு இருக்க திராவிட கட்சிகள் மீதான கோவமா? இல்ல பெரியார் தான் அவருக்கான ஒரு இல்ல இதுக்கு இந்த ஃபார்மே வந்து பெரியார் கிட்ட தான் இருந்து வருது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாரா? கட்சி கரைந்து கொண்டு வருகிறது. ரொம்ப அவரு விஜய் எதிர்பார்த்தாரு. விஜயும் பெரியாரை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்னடா அது நம்ம ரொம்ப தனிமைப்படுகிறோமோங்கிற ஒரு விரக்தி மனநிலை. இல்லைன்னா சீமான் இவ்வளவு பதட்டமாகி நம்ம இவ்வளவு பேட்டி முழுக்க பதட்டமா இருக்காரு. தொடங்கினதுல இருந்து அவர் பதட்டமா இருக்காரு. ஆவேசமா இருக்காரு. இப்படி திரும்புறது, கொல்றது. ஆனா உறுதியா இருக்கிறாரு அந்த கருத்துல. இது என்ன கடலூர்ல உறுதியா இருக்காரு? பேசுறப்பயும் அவர் என்ன சொன்னாரோ அந்த கருத்துல ஸ்டிக்கான சரிங்க, ஆதாரத்தை காமிங்க. என்னங்க உறுதியா இருக்கிறாரு? எதையாவது ஒண்ணு சொல்லிட்டு நான் உறுதியா இருக்காரு அப்படின்னா என்னங்க அர்த்தம்? கடைசி வரையும் இவங்கெல்லாம் இவங்க இந்த விசு, இந்த ஆர்எஸ்எஸ் காரங்களாம் பாருங்களேன், நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா கடைசி வரை பதில் சொல்ல மாட்டாங்க. உங்கள்ட்ட திருப்பி ஒரு கேள்வி கேட்பாங்க. கடைசி வரை இவங்கள்ட்ட பதில் இருக்காது. சயின்டிஃபிக்கா யோசிக்கிறவன் பதிலை நோக்கி அந்த ஆராய்ச்சியை செலுத்துவான். இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியுமா? இருக்கும், இல்ல. இவங்கெல்லாம் கடைசி வரையும் பாருங்களேன்.